வணக்கம் வணக்கங்க. விஜய் ரசிகர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும், விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் குணவாசல் பஞ்சாயத்துலேருந்து நான் பேசுகிறேன். கடந்த வருடம் விவசாயத்தில் நாங்கள் உளுந்துக்கு இன்சூரன்ஸ்னு பதிவு பண்ணுவாங்க. அது உளுந்து சாகுபடி சரியாக வரலைன்னா அந்த இன்சூரன்ஸு எங்களுக்கு கவர் ஆகும். அப்படி நாங்கள் உளுந்து இன்சூரன்ஸுக்காக இங்கே உள்ள அனைத்து விவசாயிகளும் கிட்டத்தட்ட எங்கள் சைடில் மட்டும் இந்த குச்சூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய முதன்மையான விவசாயம் நெல், உளுந்து பயிர் இதுதாங்க. அப்போது உளுந்து பயிருக்கு நாங்கள் இன்சூரன்ஸு அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸு அப்ளை பண்ணுறதுக்கு 350 ரூபா வாங்குகிறாங்க. அதை அப்ளை பண்ணி போன வருஷத்தில் அப்ளை பண்ணது இப்போ அந்த இன்சூரன்ஸு கவர் ஆகி வந்திருக்கு. எவ்வளோ தெரியுங்களா? 52 ரூபா ஒரு ஏக்கருக்கு, 60 ரூபா ஒரு ஏக்கருக்கு இப்படி வந்திருக்குங்க. இன்சூரன்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணினதே 350 ரூபா. ஆக்சுவலாக எங்களுக்கு அதில் நஷ்ட ஈடு எவ்வளோ வரணுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் குறைஞ்சபட்சமாவது ஒரு 8000, 10,000, 12,000 அப்படி தான் ஒரு ஏக்கருக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கணும். இதை கூட கொடுக்க முடியல. இது யார் சைடில் தப்பு? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற தப்பா, இல்லை ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணுற தப்பா, பாஜக பண்ணுற தப்பா, இல்லை திமுக பண்ணுற தப்பா? கடலூர் மாவட்டத்தில் இப்போ எங்களுக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை. நாங்கள்லாம் விவசாயத்தை நம்பி தான் வாழுகிறோம். எங்களுக்கு 62, 50 ரூபாயும், 32 ரூபாயும், 90 ரூபாயும் இப்படி ஒரு அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுக்குறதால நீங்கள் என்ன எங்களை கேவலப்படுத்துகிறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து விவசாயிகளை கேவலப்படுத்துகிறீங்களா? இல்லை இந்த 52, 62 எங்களால் சம்பாதிக்க முடியாதா? ஒரு மணி நேரத்துக்கு கூட அந்த 1 ஹவர் லேபர் சார்ஜ் கூட அது கவர் ஆகுது. அவ்வளோ உழைப்பு போட்டு நாங்கள் இன்சூரன்ஸுக்கு ஒரு ஏக்கருக்கு 350 ரூபா போடுறோம். அந்த 350 ரூபா வந்திருந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். வெறும் 50 ரூபாயும் 60 ரூபாயும் கொடுத்து விவசாயிகள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம். நாங்கள் பொங்கல் திருவிழாவை தான் கொண்டாடுறோம். நமக்கு தமிழனுக்கு பொங்கல் திருவிழாவை தான். அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு விவசாயிகளுக்கு இந்த உளுந்து இன்சூரன்ஸை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே, அது நியாயமா? இதற்கெல்லாம் தீர்வு கொடுக்கணுன்னா டிவிகே அண்ணன் விஜயால் மட்டும்தான் முடியும். அண்ணன் விஜய் 2026 கட்டாயமாக ஜெயிப்பார். இதற்கான தீர்வுகளை எடுத்துகிட்டு வருவார். முக்கியமாக விவசாய பிரச்சனைகளை கை வச்சு அண்ணன் கடலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு முன்புறமாக இறங்கி காவிரி டெல்டாவில் உள்ள விவசாயிகளுக்கு முன்புறமாக இறங்கி அவர் தீவிரமாக அவங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணணும். விவசாயிகள் தான் இந்த முதுகெலும்பும்பாங்க. அந்த முதுகெலும்புகள் நலிஞ்சு போயிடுச்சுன்னா எல்லாமே நலிஞ்சிடும். அதனால் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் அண்ணன் முன்பணமாக வரணும். நன்றி.